எந்த மீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது? வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டுல நிறையவே மீன் வகைகள் கிடைக்குது. கோழி இறைச்சியில இருக்கிற புரதத்தை விட இந்த மீன்கள்ல அதிக அளவுல புரதம் இருக்கு. மீன்களை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா? எந்த வகையான மீன்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவை என்று பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம சிறிய வகை மீன்கள் வாங்குறது இல்லைங்க. ஆனால் அதுல தான் புரோட்டீன், வைட்டமின், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, அயோடின், மெக்னீசியம் என பல சத்துக்கள் மீனில் உள்ளன. அதிலும் சில வகை மீன்களில் ஒமேகா 3 சத்து சற்று அதிகமாகவே இருக்கு. மத்தி மீன்ல மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். மத்தி மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவுல இருக்கு. பொதுவா ஒமேகா 3 அப்படின்னும்போது நம்ம உடம்புல 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். முதல் முக்கியமான உடல் உறுப்பு இதயம் உறுப்பு. இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சீரா வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்றதோட மட்டும் இல்ல. ரெண்டாவது முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு. மூளைக்கும் இரத்த ஓட்டத்தை சீரா வைக்கும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒமேகா 3 அப்படின்றதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா டிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஒமேகா 3 இதுல அதிக அளவுல இருக்கிறதால பிற்காலத்துல அல்சீமர் டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மருதி நோய்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி மூளை உறுப்பை சுறுசுறுப்பா செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்துல அதிகமா இருக்கு. மத்தி மீன் தொடர்ச்சியா சாப்பிடுறவங்களுக்கு சருமம் நல்லா பிரகாசமா பளபளப்பா தென்பட ஆரம்பிக்கும். ஸ்கின்னே பாத்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மீனை தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது கேன்சர் செல் உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். சங்கரா மீன். நாம் சாப்பிடும் 100 கிராம் சங்கரா மீனில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீசு, தாமிரம், துத்தநாகம், சோடியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, புரதம், பாஸ்பரஸ், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மற்றும் சோடியம் என பல வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. சங்கரா மீனில் பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளதால் நாம் இதை சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடல் எடை குறைந்து சரியான உடல் அமைப்பை கொண்டு வர முடியும். உடல் பருமனாக உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வருவதன் மூலம் உங்கள் உடல் எடை குறையும். வைட்டமின் சத்துக்கள் சங்கரா மீனில் நமது உடலுக்கு தேவையான அளவு நிறைந்திருக்கிறது. அதனால் சங்கரா மீனை சாப்பிடுவதன் மூலம் கண்புரை குணமாகவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. கானாங்கெழுத்தியை அயிலை மீன் என்றும் சிலர் சொல்வார்கள். புரோட்டீன் அதிகம் உள்ள மீன் ஆகும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கும் மிகச்சிறந்த மீன் இது. எலும்பு ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. கண், காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளில் ஒமேகா 3 உள்ளது. அதனால்தான் இந்த மீன்களுக்கு எப்போதுமே மக்களிடம் வரவேற்பு உள்ளது. இந்த மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவதுடன் பகவாதம், பெருந்தமனி தடிப்பு, மாரடைப்பு போன்ற இதய பிரச்சனையின் அபாயத்தையும் குறைக்கிறது. மற்ற உணவுகளில் இல்லாத அளவுக்கு வைட்டமின் டி இந்த மீனில் நிறைய உள்ளது. அதனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மீனை எடுத்துக்கொண்டால் ஆயுள் நீட்டிக்கும் என்கிறார்கள். நெத்திலி மீன்கள். பெரிய மீன்களை காட்டிலும் நெத்திலி போன்ற சிறிய மீன்கள் இதயத்துக்கு நல்லது என்பார்கள். அத்துடன் தைராய்டு சுரப்பி, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு என பல்வேறு வகைகளில் இந்த நெத்திலி பயன்படுகிறது. காரணம் செலினியம் இந்த மீனில் அதிகம் நிறைந்துள்ளது. கேரளாவில் நெத்திலி மீன் மிகவும் பிரபலமானது. மிகவும் குளிராக இருக்கும் நீர்ப்பகுதிகளில் இந்த மீன் இருப்பதில்லை. நெத்திலி எண்ணெய் நிறைந்த மீன் வகையாக இருப்பதால் இதில் பாலிஅன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இதயத்திற்கு ஆரோக்கியமானது. கொழுப்பு அளவு இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுவது.
புரதம் அதிகம் இருப்பதால் சத்தான உணவாக கருதப்படுகிறது. கலோரிகளும் குறைவு, புரோட்டீன்களும் அதிகம் என்பதால் உடல் எடையை குறைக்க நெத்திலி மீன்கள் உதவுகின்றன. நீரிழிவு நோய்களை கட்டுப்படுத்தும் மீன். நீங்க தவறாம மீன் சாப்பிடும்போது நீரிழிவு நோய், முடக்குவாதம் போன்ற நோய்களினுடைய தாக்கம் மிக குறைவாகத்தான் உங்களுக்கு இருக்கும். சாதாரணமாக மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கத்தை காரணமாகத்தான் மூக்கு முடக்குவாதம் நமக்கு ஏற்படும். இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் வலியை குறைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மீனை வாரத்துல 2 முறை 2 நாட்கள் உங்களுடைய உணவுகளை மீன்களை சேர்த்து கொள்ளணும். வவ்வால் மீன் பெர்சிஃபார்ம் எனப்படும் மீன்களின் பிராமிடே குடும்பத்தை சேர்ந்தது. இந்த வவ்வால் மீன் குடும்பத்தில் சுமார் 20 வகையான மீன்கள் உள்ளன. இந்த வவ்வால் மீன்களை ஆங்கிலத்தில் பாம்ஃப்ரெட் என்று கூறுகின்றனர். இந்த மீன்களை தமிழில் வவ்வால் மீன் அல்லது வவல் மீன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வவ்வால் மீன்கள் நீரில் இருக்கும்போது வெள்ளை நிறமாகவும் வலையில் பிடித்தவுடன் கருப்பு நிறமாகவும் இருக்கும். நம் இந்திய நீர்நிலைகளில் 3 வகையான வவ்வால் மீன்கள் காணப்படுகின்றன. பிளாக் பாம்ஃப்ரெட் கருப்பு நிறம், கிரே பாம்ஃப்ரெட் சாம்பல் நிறம், சில்வர் பாம்ஃப்ரெட் வெள்ளை நிறம். 100 கிராம் அளவு இருக்கிற வவ்வால் மீன்ல 18 கிராம் அளவு புரதம் இருக்கு. இந்த மீனை யார் வேணா சாப்பிடலாங்க. ஏன்னா இது எளிதில ஜீரணமாக கூடிய ஒரு மீன். இதுல மெர்க்குரி அளவு ரொம்ப கம்மிங்க. அதனால குழந்தைகளுக்கும் இத கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் இந்த வவ்வால் மீன். இந்த வவ்வால் மீன்ல சிலினியம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது கூடவே சிங்கும் நிறைஞ்சிருக்கு. இதனால உங்களுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகுதுங்க. உங்க தோல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். ஏன்னா உங்களுடைய ஸ்கின்னை இது ரிப்பேர் பண்ணுது. அந்த காலத்திலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களே, அந்த ஜுரம் சரியானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் அந்த சக்தி கிடைக்கணும் இல்லைங்களா, அந்த உடம்புக்கு அப்போ இந்த வவ்வால் மீனை கொடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப எளிதில ஜீரணமாகும். இது ரிப்பேர் பண்ணுது. அந்த காலத்திலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது ஜுரம் வருதுன்னு வச்சுக்கோங்களே, அந்த ஜுரம் சரியானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் அந்த சக்தி கிடைக்கணும் இல்லைங்களா, அந்த உடம்புக்கு அப்போ இந்த வவ்வால் மீனை கொடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப எளிதில ஜீரணமாகும். இதுல காரம் எல்லாம் குறைவா சேர்த்து மீன் குழம்பாக செஞ்சு சாப்பிடலாம். இதய ஆரோக்கியம். இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க அவங்க உணவில் அடிக்கடி மீன் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சி. மீனில் உள்ள ஒமேகா 3 சத்து மூளை செல்கள் நல்லா வேலை செய்யறதுக்கும், மூளை செல்கள் சேதமாகாமல் இருக்கிறதுக்கும், புது செல்களை உருவாக்குறதுக்கும் ரொம்ப உதவுது. மூளை நல்லா செயல்படத் தேவையான எல்லா சத்துக்களும் மீனில் இருக்கு. முக்கியமா அல்சைமர்னு சொல்லப்படுற ஞாபக மறதி பிரச்சனை உள்ளவங்க வாரம் 2 முறை மீன் சாப்பிட்டு வந்தா இந்த பிரச்சனை குறைய வாய்ப்பிருக்கு. எலும்பு பலம். எலும்புகளுக்கு மீன் ரொம்ப நல்லது. மீனில் அதிகமா வைட்டமின் டி இருக்கு. இந்த வைட்டமின் டி நாம சாப்பிடுற உணவில் இருக்கிற கால்சியத்தை உடல் உறிஞ்சிக்கிறதுக்கு உதவுது. அதனால எலும்புகள் வளர்ச்சி அடைந்து வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எலும்பு பலம். எலும்புகளுக்கு மீன் ரொம்ப நல்லது. மீனில் அதிகமா வைட்டமின் டி இருக்கு. இந்த வைட்டமின் டி நாம சாப்பிடுற உணவில் இருக்கிற கால்சியத்தை உடல் உறிஞ்சிக்கிறதுக்கு உதவுது. அதனால எலும்புகள் வளர்ச்சி அடைந்து வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுல இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கும். அதனால தொடர்ந்து மீன் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது.